இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். ஏம்மா என்னம்மா? ஏம்மா நம்ம செல்வியை பொண்ணு பார்க்க போகிறோம்ல, அதனால நான் போய் ரம்யா வீட்டில் மினி வீட்டில் அதுக்கப்புறம் சின்ன பொண்ணு வசந்தி உமாவெல்லாம் கூப்பிட்டு வந்துடுறேன். தனியாக வெட்டி போகிறேன். ஆமாம்மா, நான் வேணா கூட வரட்டா? இல்லை. சரி, அப்போ ரம்யாவை கூப்பிட்டு போ. ஏம்மா இன்னைக்கு தான் குமரன் வீட்டிலே இருக்கான், அதனால ரம்யா இங்கேயே இருக்கட்டுமா. இங்கே பக்கத்தில் தானம்மா, நான் தனியாக போய் சொல்லிட்டு வந்துடுவேன். சரிட்டி, நகை பத்திரம் கள்ள பையன் வேற சுற்றிட்டு இருக்கான்னு சொன்னாங்க பார்த்து. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். எல்லாமே சமைச்சிட்டேம்மா, உங்களுக்கு பசிச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ரம்யாவையும் குமரனையும் தொந்தரவு பண்ண வேண்டாம். எப்போ வெளியில் வராவளோ அப்போ சாப்பிட்டுட்டு போட்டோமா. சரிம்மா, மினிக்கு மட்டும் சாப்பாடு எடுத்து கொடுத்துருங்க. சரி, போயிட்டு வரேம்மா. பார்த்து பத்திரம்டி. ஏட்டி, மண்டையில என்னட்டி இத்தனை பேனி இத்தனை ஈறு வச்சிருக்க? மண்டைய பார்க்காதம்மா, அதுவே ஒரு ரத்தத்தை உறிஞ்சிரும் டி. என் கையை பரபரன்னு இருக்கு டி. பேன் பத்து விடட்டா? அம்மா ஒன்றும் வேண்டாம்மா, சும்மா இருமா. வாங்க சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாட்டிலாம் நல்லா இருக்காவுல வீட்டுல? நல்லா இருக்காங்க. எத்தே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? காலேஜ்லாம் சேர்ந்துட்டியா? சேர்ந்துட்டேன் தே. நம்ம செல்வி அக்கா போற காலேஜ் தான் போறேன் நானும். நல்லா படிக்கணும் நம்ம. சரி சம்மந்தி, நீங்க உட்காருங்க வாங்க. என்ன விஷயமா வந்திருக்காவோ? அமைதியா இருக்காவோ? ஏட்டி, அத்தைக்கு போய் ஒரு காப்பி போட்டு கொண்டு வா. அம்மா போட்டு கொண்டு வாட்டி. அத்தைக்கு நீ தான் நல்லா காப்பி போடுவல்ல, நல்லா காப்பியா போட்டு எடுத்துட்டு வா. சரிம்மா. சொல்லுங்க சம்மந்தி. சம்மந்தி, நீங்க பண்ணது உங்களுக்கே கொஞ்சமாச்சு நியாயமா தெரிஞ்சுச்சா என்ன? நான் என்ன பண்ணேன்? ரம்யாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு இங்க வந்திருக்கா. முதல்ல நீங்க குமரன் கிட்டேயும் என்கிட்டே தானே சொல்லியிருக்கணும். நீங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்ல. சம்மந்தி, அது சொல்லுங்க, உங்க பிள்ளைக்கு ஏதாச்சும் குறை இருந்துச்சுன்னா அப்படியே மறைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? அப்படிலாம் இல்லை சம்மந்தி, இப்படிலாம் பேசாதீங்க. என் பிள்ளைக்கெல்லாம் ஒரு குறை கிடையாது. அவளுக்கு குறை இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம். முதல்ல எங்ககிட்ட தானே நீங்கள் சொல்லியிருக்கணும். அவள் தான் சின்ன பிள்ளை, அம்மாண்டு உங்ககிட்ட வந்துட்டான்னு நினச்சிக்கோங்களேன். பெரிய மனுஷியா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எங்ககிட்ட சொல்லியிருக்கணும்ல. அறிவில்லாமல் நீங்களே விஷயத்த மூடி மறைச்சிட்டிங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னத்துக்கு இருக்கோம்? அப்புறம் எங்களுக்கு என்ன மரியாதை? யாருக்கு அறிவில்லைன்னு சொன்னீங்க? ஏடி, இது பெரியவங்க பிரச்சனை. தேவையில்லாம நீ பேசிட்டு இருக்காத, தூர போ சொல்லிட்டேன். நீ சும்மாருமா. பெரியவங்க ஃபர்ஸ்ட் பெரியவங்களா இருக்காங்களா? நீங்க இப்பெல்லாம் குறை இருக்குன்னு எங்க அக்காவுக்கு சொல்லுவீங்கன்னு தான் எங்க அக்கா உங்ககிட்ட சொல்லாம இங்க வந்தா. என்ன வார்த்தை பேசிட்டு இருக்க? சத்தியா சும்மா இரு சொல்லிட்டேன். ஆமா, எங்க அக்கா உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கான்னா அது ஒரு காரணமா இருந்திருக்கும். நீங்க இப்பெல்லாம் பேசுவீங்க வைப்பீங்கன்னு தான் அவன் மறைச்சிருக்கா. அது கூட புரிஞ்சுக்காம நீங்க இங்க வந்து எங்க அம்மாவை திட்டிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம எங்க அம்மா யார்கிட்டையும் சொல்லாமலாம் இல்ல, குமரன் மாமா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. உங்க பையனுக்கு விஷயம் தெரிஞ்சு உங்க பையனே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசல. அப்புறம் எப்படி எங்க அம்மாவும் எங்க அக்காவும் பேசணும்னு நினைக்கீங்க? ஃபர்ஸ்ட் உங்க பையன்கிட்ட போய் இந்த விஷயத்த எதுக்கு மறைச்சேன்னு கேளுங்க. அப்புறம் எங்க அக்காவை பத்தி எங்க அம்மாவை பத்தியும் பேசலாங்க. மந்தி, நல்லா இருக்கு. ஒரு சின்ன பிள்ளைய பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏம்மா, இப்ப எதுக்குமா என்னை அடிச்ச? இல்ல, நான் வாயை மூடிட்டு உள்ள போன்னு சொன்னேன் சத்யா. அவ எதுக்குத்தே வாயை முட்டு உள்ள போனோம்? அவ கரெக்டா தானே பேசுறா. மாப்ள, நீ எதுக்குல இங்க வந்த? நான் பாட்டிக்கிட்ட கேட்டேன் எங்க போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அவங்க ரம்யா வீடுன்னு சொன்னோடனே இதுக்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேம்மா. நீயும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிருக்க. ஏம்மா, அவங்க மறைக்கிறது இருக்கட்டும், ஏன் நான் உங்ககிட்ட மறைக்கிறது கூட இருக்கட்டுமே. உங்ககிட்ட மினி சொல்லிட்டாங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? என்கிட்ட எல்லாம் ஃபர்ஸ்ட் பேசியிருக்கணும். எனக்கு எல்லா விஷயமுமே தெரியுமா. ரம்யா அங்கே அழுதோடனே எனக்கு அத்தை ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கம்மா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போக சொன்னதும் நான் தாம்மா. உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னதும் நான் தாம்மா. ஓஹோ, இது நல்லா இருக்கே. அதுக்குள்ள உன்னை இவ்வளோ வேண்டி மயக்கி வச்சிருக்காங்களா என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு? ஏம்மா, இப்படிலாம் பேசி உங்க மேல வச்சிருக்க மதிப்பை நீங்களே கெடுத்துக்காதீங்கம்மா சொல்லிட்டேன். உங்ககிட்டயே பாட்டிக்கிட்டே சொன்னா அவளை பாவமா பாப்பீங்க. அது அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுமா. அதனாலதாம்மா உங்ககிட்ட சொல்லல. ஏன், உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே தான் நீங்க கூப்பிட்டு ரம்யாவை திட்டி இருக்கீங்கல்ல. ஓஹோ, அதுக்குள்ள மகாராணி உன்கிட்ட ஓதிட்டாவுளா? இல்லம்மா, மினி தான் சொன்னாங்க. அவளுக்கு எப்போ குழந்தை பிறக்கட்டும் அப்போ குழந்தை பிறக்கட்டுமா. அது வேற சும்மா சும்மா அவளை தொந்தரவு பண்ணிட்டு அதை சாப்பிடு இதை சாப்பிடு, அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது எதுவும் சொல்ல வேண்டாம்மா. நீங்க விட்டுருங்க அவளை ஃப்ரீயா. அப்படி நாங்க இருக்கிறது கஷ்டமா இருந்துச்சுன்னா நானும் அவளும் வீட்டை விட்டு வெளில போயிடுறோம்.
இன்னெல்லாம் வார்த்தை பேசிட்டா இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்த அப்பா அம்மா விட நேற்று வந்தவன் உனக்கு முக்கியமாக போயிட்டாளா? அவள் கண்டி என்னையை விட்டுட்டு போவேங்க நீனு? நேற்று வந்தவளா இருந்தாலும் அவள் என்னைய நம்பி வந்தவம்மா. அவளுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் என் சைட்லேருந்து எந்த விஷயமும் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்காதுன்னு சொல்லிட்டு. கல்யாணம் முடிஞ்சு 2-3 மாதம் தானம்மா ஆகுது, அதுக்குள்ளே அவளை நீங்கள் இந்த பாடுபடுத்துட்டீங்க. மினிக்கெலாம் நீங்கள் இப்படி பண்ணவே இல்லையே. ஏன் பொண்டாட்டினா மட்டும் உங்களுக்கு இழிச்சவாயா? என்னால வாய் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. அவளுக்கு குழந்தை பிறக்கணும்னு நினைச்சு நல்ல சாப்பாடு கொடுக்கேன். ஏன் இவ அம்மாக்காரி நல்ல சாப்பாடா கொடுத்திருந்தா அவளுக்கு இப்போ இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? உங்களை மாதிரி ஆட்கள்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் திருந்த மாட்டீங்கம்மா, விடுங்க. இனிமேல் ரம்யாவை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காதீங்கம்மா. நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இப்போ எதுக்குமா இங்கே வந்தீங்க? செல்வியை பொண்ணு பார்க்க போகிறோன்னு தானே கூப்பிட வந்தீங்க. அந்த விஷயத்த தவிர்த்துட்டு இந்த விஷயத்தை பற்றி பேசி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அம்மா இவளை கூப்பிட்டுட்டாலோ? இனிமேல் நீங்க எங்க வீட்டு வாசல் படியை மிதிக்க கூடாது சொல்லிட்டேன். உங்க மவா கிட்டையும் பேசக்கூடாது. இப்போ நான் மட்டும்தான் உங்க மவா எங்க வீட்டுல இருந்து வாழ்வா. என்னாலமோ மயக்கி என் பையனையே என்னை எதிர்த்து பேச வச்சுட்டீங்கல்ல. இனிமேல் நான் பாத்துக்கிறேன். சரியா இல்லையா? நீங்க போங்க. ஆன்னு சொன்னேன் உன்னைய. முடியாதுமா, நீங்க போங்க, நான் வருவேன். ஏத்தே மாமா நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. அந்த வீட்டை விட்டு வந்துருங்க நீங்க. ஏடி பெரியவங்க பேசும்போது நீ எதுக்கிட்டி குறுக்க பேசுத? தூர போட்டி நீனு. அவளை திட்டாதீங்க தே. எங்க அம்மா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க தே. ரம்யா அங்க நல்ல சந்தோஷமா இருப்பா, என்னைய நம்புங்க. சரி மருமவனே, நான் இப்பவே அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். சொன்னா அவ அந்த வீட்லயே இருக்க மாட்டாமா, அவ நம்ம வீட்லயே இருந்துக்கிட்டோம். முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத சத்யா. நீ உள்ள போ ஃபர்ஸ்ட். ஏத்தே நீங்க இங்க நடந்ததை பத்தி ரம்யா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் தே. அவ ரொம்ப வருத்தப்படுவா. சரி மாப்பிள்ள, நீங்க வீட்டுக்கு போங்க. உங்க அம்மா என் மவா கிட்ட கோவத்தை எதுவும் காட்டிடாம. சத்யா பாத்துக்கோ அத்தைய. சரி மாமா. ஏமா நீ உட்காருமா. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. இவ நல்லா தானே இருந்தாவோ, திடீர்னு என்னாச்சு தெரியலடி. என் மவா அங்க என்ன கஷ்டப்பட போறாளோ அதை நினைச்சாலே எனக்கு மனசு இப்பவே வலிக்குது. அக்காலாம் சமாளிச்சுப்பாமா, நீ ஒன்னும் கஷ்டப்படாத. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லிடி. எம்மா அப்பாவுக்குலாம் இது தெரிய வேண்டாம்மா. தெரிஞ்ச மனசு உடஞ்சு போயிருவோம்மா, ப்ளீஸ்மா. சரி எத்தே போயிட்டு வந்துட்டீங்களா? நீங்க எங்க வீட்டுக்கு போனீங்கன்னு பாட்டி சொன்னாங்க. எங்க அம்மாவை பாத்தீங்களா? நல்லா இருக்காவுளா? சத்தியா என்ன பண்ணிட்டு இருந்தா? எத்தே எங்க அம்மா ரசமலை செஞ்சேன் நவ்வு எனக்கு கொடுத்து விட்டாவுளா? இல்ல, உனக்கு வேணும்னா குமரனை வாங்கிட்டு வர சொல்லு. ஏத்த என்னதான் வாங்கி சாப்பிட்டாலும் எங்கள் அம்மா செய்கிற டேஸ்ட்டுக்கு வரவே வராது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? உங்கள் அம்மா சமைக்கிறது தான் நல்லா சமைப்பாங்க போல். ஆனால் பிள்ளைகளுக்கு எப்படி பேசணும் எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்க மாட்டாங்க போல். ஏன் தே என்னாச்சு? என்ன ட்ரெஸ்ஸு இது? கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு மாதிரியா நீ ட்ரெஸ்ஸு போட்டுட்டாலே தான்? ஒரு பேண்ட்டும் ஒரு சட்டையும் மட்டும் போட்டு சுற்றிட்டு இருக்க. ஒரு சுடிதாரு ஒரு சேலன்னு கெட்ட வேண்டியதானே? இது வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன்ட்டு இன்னைக்கு தான் தே போட்டேன். கொஞ்சம் கூட கூரே கிடையாது. சாரி தே, நான் போய் சுடிதார் போட்டு வரேன். ஒரு நிமிஷம் நில்லு. என்ன தே? மினிக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தியா? எனக்கு தெரியல தே, நான் சாப்பிட்டேன், பாட்டியும் சாப்பிட்டாங்க. நீ மட்டும் நல்ல நேரத்துக்கு உள்ள போட்டுக்கிட்ட. மாசம் இருக்கிற பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு தெரியாது. அவ சாப்பிட்டாலா இல்லையான்னு கூட போய் கேட்க மாட்டியா? சாரி தே, போய் கேட்குறேன். ஏம்மா மினிக்கு பசிச்சா மினி எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. ஏன் ரம்யா தான் சாப்பாடு வச்சு கொடுக்கணும்னு ஒன்றும் இல்லை. சும்மா இருங்க குமரன். அதான் நல்லா மயக்கிட்டீங்களே என் பையனை. எனக்கு எதிராக பேசுறதுக்கே நல்லா திருப்பி விட்டுருக்கீங்க. என்ன ஆச்சுட்டீங்க? ஏன் ஒரே சத்தமா இருக்கு? ஒன்றும் இல்லம்மா. நீ போயிட்டு வந்துட்டியா? எதுக்கும் உன் மூஞ்சே சரியில்லாம இருக்கு. ரம்யாவும் ஏன் அழுத மாதிரி நிக்கா? அவ சும்மா நீலி கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காமா. மினிக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கலையா? நான் ஒரு கேள்வி கேட்டேமா, அதுக்கு அழுதுட்டு நிக்கா. ஏடி மினி தான் சாப்பிட்டுட்டு மேலே போயிட்டாளே. மினி சாப்பிட வரும்போது ரம்யா மொட்டை மாடியில் போய் துணி எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு கொண்டு வந்தா. அதனால மினி சாப்பிட்டாலாம் என்னன்ட்டு அவளுக்கு தெரியாது. அதுக்கு ஏன் நீ அந்த பிள்ளைய போட்டு திக்கிட்டு கிடக்க? ஏன் இவளுக்கு ஒரு வார்த்தை கேட்கணும்னு தெரியாதோ? மினி கிட்ட மாசமா இருக்காளாமா. நான் இல்லைன்னா இவ அந்த வீட்டை பார்த்துக்க வேண்டியதானே. எல்லாம் அவ அம்மாவை சொல்லணும். பிள்ளைய வளர்த்து வச்சிருக்காவு பாருங்க. மொழ இது என்ன துணின்னு போட்டுட்டு கிடக்காமா இவா? ஒரு சேலவும் இல்லை, ஒரு சுடிதார் தானே போடணும். ஈட்டி என்னாச்சு உனக்கு? ஏன் தே இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரியாத விஷயத்த நீங்க சொல்லி கொடுங்க தே, கண்டிப்பா நான் கத்துப்பேன். ஏம்மா இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன் அவளை. அப்படிதான்ல பேசுவேன். தப்பு பண்ணா கேட்க தான் செய்வேன். இப்ப என்ன இவ தப்பு பண்ணிட்டான்னு கத்திட்டு கிடக்க? எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா சொல்லு. ஒன்றும் இல்லம்மா. 4 பேர் இனிமேல் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. செல்விக்கு வேற பூ வைக்க போகிறோம். சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. இவ இப்படி இந்த ட்ரெஸ்ஸோடு இருந்தால் யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுவாங்கல்லாமா, அதான் சுடிதார் போடுன்னே. அதை பொறுமையாக சொல்லிட்டி. சரிம்மா, இனிமேல் நல்லா பொறுமையாக சொல்லுதேன். நான் போய் மினியை பார்த்துட்டு வரேம்மா, என்ன சாப்பிட்டாலோ.
நீ கவலைப்படாதம்மா, இனிமேல் சுடிதார் இல்லைன்னா சேலை வீட்டுக்கு போட்டுக்கோணுமா? சரி பாட்டி. என்னாச்சு இவளுக்கு? இவ இப்பெல்லாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. ரம்யா மினி ரெண்டு பேத்தையும் ஒன்று போல தான் பார்த்துட்டு கிடந்தா, இப்போ என்ன மினி மினின்னு சொல்லிட்டு கிடக்கா. ட்ரெஸ் விஷயத்துக்குலாம் இவ்வளோ கோவப்படுற ஆளும் இவ கிடையாது. நீங்கள் சாப்பிடுதீங்களா? சாப்பாடு வச்சு தட்டா? வேண்டாம் ரம்யா, சாரிடி. அம்மா அப்படி பேசியிருக்க கூடாது. அழாத ப்ளீஸ் டி, அழாத. எனக்கு கஷ்டமா இருக்கும்ல. என்னன்னு தெரியலங்க, அத்தை இப்போ என் மேலெல்லாம் ரொம்ப கோவமாக தாங்க பேசுகிறாங்க. எல்லாம் சரியாயிரும் ரம்யா, நீ என்னைய நம்புறல்ல. ம், நான் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுப்பேன். என்ன, சரிங்க. நம்ம இன்னைக்கு படத்துக்கு போமா? வேண்டாம். சரி, நம்ம ஒரு 3 நாள் வெளில போவோம்னு பிளான் போட்டோம்ல. இன்னைக்கு நைட்டே கிளம்பிடுவோன்னே. உனக்கு எங்க போகணும்னு சொல்லு, போயிடுவோம். வேண்டாங்க, செல்விக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு நம்ம இந்த நேரத்துக்கு வெளில போனால் கரெக்டாக இருக்காது. அதை முடிச்சுட்டு போகலாம். சரி, அப்போ இப்போ நம்ம வெளியில போயிட்டு படம் பார்த்துட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு வருவோன்னே. வேண்டாங்க, அத்தை வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் தானம்மா, ஒன்றும் ஆகாது. போய் கிளம்பு போவோம். சரிங்க. அம்மாக்கு யாரோ ஏதோ ஒன்று சொல்லி நல்லா குழப்பி விட்டுருக்காங்க. அம்மாவை கொஞ்சம் தெளிவுபடுத்தணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.